சேதப்படுத்தியிருக்கலாம். இவ்வாறாகத்தான் அந்த 27 கரணங்கள் சிதைந்திருக்க முடியுமே தவிர ராஜராஜன் அவைகளை செதுக்காமல் இருந்திருக்கவே முடியாது. எனவே இந்த 27 கரணங்கள் இப்படியாகத்தான் தொலைந்திருக்கும். நிறைவாக இந்த கருத்தாய்வின் மூலம் தஞ்சை பெருவுடையார் கோயிலின் கரணங்கள் 108 விடுபட்ட 27 கரணங்கள் என்பது ராஜராஜ சோழனின் கலைப்பணியை தொய்வாக கருதிவிட நாம் முடியாது. மாறாக அடுத்து ஆள வந்த மன்னர்கள் அதற்கான காரணங்களை உடனடியாக மேற்கொள்ள தவறியதும் கலைக்கான ஊட்டத்தினை வலுவாக்க முயலாமையும் காரணமாக கொள்ளலாம். இக்கருத்து பதிவிற்கு பின் இதனை உட்புகுந்து ஆய்வதன் மூலம் வெற்றி கிட்டும் என்பதை தமிழாய்ந்த உலக தமிழர்கள் சார்பாக எடுத்து வைப்பதில் பெருமை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பஞ்ச மரபு காட்டும் அபிநய மரபு என்கின்ற பொருளில் தன்னுடைய ஆய்வு கட்டுரையை வழங்குவார்கள். மாதவி அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இசைத்துறையில் பணியாற்றுகின்றார். பரதத்தில் நட்டுவாங்கம் குறித்த தன்னுடைய ஆய்வேட்டிற்காக முனைவர் பட்டம் பெற்றவர். அனைவருக்கும் வணக்கம். பஞ்சமரபு காட்டும் அபிநய மரபு நடனம் பற்றிய செய்திகளை தொகுத்தும் வகுத்தும் கூறிய முதல் தமிழ் நூல் பஞ்சமரபு என்பதாகும். இந்த நூலில் 5 மரபு சொல்லப்பட்டிருக்குது. இசை மரபு, வாச்சிய மரபு, நிருத்த மரபு, அபிநய மரபு, தாள மரபு என்று. அதில் இந்த நிருத்தம், அபிநயம் இந்த 2 மரபுமே நாட்டியத்திற்கே நடனத்திற்கே உரிய மரபாகும். அதில் கூத்து, அபிநயம் இரண்டிற்கும் முதலில் தோன்றியது பஞ்சமரபு என்ற பெருமையுடைய நூல். அதனால் இந்த நூலில் நான் ஒரு மரபை மட்டும், அபிநய மரபை மட்டும் என்னுடைய ஆய்வுக்கு எடுத்துள்ளேன். சங்க காலத்தில் நாடகத்தமிழின் இலக்கணங்களை கூறும் நூல்கள் பல இருந்தன. சிலப்பதிகாரத்தின் உரையாசிரியரான அடியார்க்கு நல்லார் தம் உரை பாயிரத்தில் பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம் முதலிய நூல்களும் பரதம், அகத்தியம் முதலாக உள்ள நாடகத்தமிழ் நூல்களும் இறந்தொழிந்தன எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிகண்டியார் இயற்றிய இசை நுணுக்கம், யாமலேந்திரர் செய்த இந்திரகாளியம், அறிவனார் செய்த பஞ்சமரபு, ஆதிவாயிலார் செய்த பரத சேனாதிபதியம், பாண்டியன் மதிவாணனார் செய்த மதிவாணனார் நாடகத்தமிழ் நூல் என்னும் 5 நூல்களும் தம் காலத்தில் வழக்கில் இருந்தன எனவும், இவை 5ம் சிலப்பதிகாரத்தில் அமைந்துள்ள இசை நாடக நுட்பங்களை விளக்குவதற்கு முழுதும் துணை செய்வன அல்ல, எனினும் இவற்றை ஓரளவு துணையாக கொண்டு தமது உரை அமைந்துள்ளது எனவும் கூறியுள்ளார். வடமொழியில் பரத முனிவர் இயற்றிய நாட்டிய சாஸ்திரம், சங்கீத சமயசாரம், சங்கீத ரத்னாகரம் ஆகிய இசை நாட்டிய நூல்கள் தமிழ்நாட்டில் வழங்கி வந்த நாட்டியத்தின் அடிப்படையில் எழுந்த நாட்டிய இலக்கண நூல்களாக விளங்கின. இந்த நாட்டியத்தை பற்றிய தமிழ் கூறி எழுதப்பட்டதுள்ளாலும் அடியார்க்கு காலத்தில் வழக்கில் இருந்த நூல் பஞ்சமரபு என்னும் அரிய நூல் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நூல் அமைப்பு என்பதை பார்த்தோமானால், தற்போது வெளியிடப்பட்டுள்ள பஞ்சமரபு என்னும் நூல் பெரும்பிரிவு, சிறும்பிரிவு என்ற 2 வகைகளில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் இசை, வாச்சியம், நிருத்தம், அபிநயம், தாளம் என்னும் 5 பிரிவுகளுள் அவற்றுள் பல உட்பிரிவுகளும் அடங்கியுள்ளன. முதற் பிரிவான இசை மரபில் 5 சிறு பிரிவுகளும், 2ஆம் மரபான வாச்சிய மரபில் 3 சிறு பிரிவுகளும் இந்நூலில் முதற் பகுதியில் அடங்கியுள்ளன. நூலில் 2வது பகுதியில் 3 பெரும் பிரிவுகளும் பிற்சேர்க்கையும் காணப்படுகின்றன. 3வது பெரும் பிரிவான நிருத்த மரபில் 5 சிறு பிரிவுகள் அடங்கியுள்ளன. 4ஆம் பிரிவான அபிநய மரபில் ஒற்றைக்கை மரபு, இரட்டைக்கை மரபு, அங்க கிரியை மரபு, காத்தொழில் மரபு, அரங்க இலக்கண மரபு, பிரம்பு இலக்கண மரபு என்னும் 6 சிறு பிரிவுகள் அடங்கியுள்ளன. 5வது மரபான தாள மரபில் 3 சிறு பிரிவுகளும் பிற்சேர்க்கையான தாண்டவ பொதுவியல் என்னும் பிரிவும் அடங்கியுள்ளன. அந்த அபிநய மரபில் கூறப்பட்டுள்ள செய்திகள். அபிநயம் என்பது கூத்துள் ஒரு வகை, கை மெய் காட்டல் என்னும் பொருளில் விளங்குகிறது. நாட்டியத்தில் அபிநயம் கையால் காட்டப்பெறும். அபிநயத்தில் கால், உடல், கண், முகம் ஆகியவற்றின் தொழிலும் உடன் நிகழும். மனதில் நினைத்த பொருளை இயல்பான சொற்களால் உணர்த்துவதை இயற்றமிழ் என்றும், இசை மூலம் உணர்த்துவதை இசைத்தமிழ் என்றும், அபிநயத்தால் உணர்த்துவதை நாடகத்தமிழ் என்றும் கூறப்படும். ஆகவே அபிநயம் என்பது மனதிற்கருதிய உயர்ந்த பொருளை வெளிப்படுத்தும்
இயல்பினதாம் என்று நாம் அறிதல் வேண்டும் என விளக்கி கூறப்பட்டுள்ளது. அபிநய கைகளாக பஞ்சமரபில் கூறப்பட்டுள்ள செய்திகள் என்னவென்றால், அபிநயத்திற்குரிய கைகளாக ஒற்றை கை, இரட்டை கை என இரு வகைப்படும் என்று கூறியுள்ளார். ஒற்றை கையை இவர் 4 வகையாக பிரித்து எடுத்துரைத்துள்ளார். ஆண் கை, பெண் கை, அலிக்கை, பொதுக்கை என 4 வகையாகவும், இரட்டை கையை எழிற்கை, தொழிற்கை என 2 வகையாகவும் பஞ்சமரபு கூறப்பட்டுள்ளது. ஆண் கைகள் அப்படின்னு அதில் அவர் கூறப்பட்டுள்ள முதிரைகள் என்னவென்றால், முட்டி, சிகரம், அலர்பத்மம், சந்தம், சிலந்தி, சூசி, சதுரம், பதாகை, திரிபதாகை என 9 ஆண் கைகளுக்கு உரியன என்று கூறுகிறது. பெண் கைகள் கடகம், சுகதுண்டம், காங்கூலம், உண்ணம், அராளம், பிறைக்கை, அன்னப்பக்கம், மிருகசீரிசம் இவை 8 பெண் கைகள் எனவும் பஞ்சமரபு கூறுகின்றது. அடுத்த அலிக்கைகளாக சர்ப்பசிரம், வண்டு, முகுலம், கபித்தம், கத்தரிக்கை, கோசம் இந்த 6 கைகளும் அலிக்கைகளாகும். பொது கைகளாக மகரம், வலம்புரி சங்கு, உண்ணம், பிண்டி, லதை, கபோதம், தூமம், பிரமரம் இவை 9 கைகளும் பொது கைகளாக கூறப்படுகின்றன. பஞ்சமரபு ஒற்றை கையை ஆண்கை, பெண்கை, அலிக்கை, பொதுக்கை என 4 வகையாக பிரித்துள்ளது. இவைகளில் வகைப்பாடுகளை நோக்கும்போது ஆண் கைகள் தாண்டவத்திற்கு உரியது எனவும், பெண் கைகள் லாசியத்திற்கு உரியது எனவும், அலிக்கை என்பது தாண்டவத்திற்குரிய கைகளில் லாசியமும், லாசியத்திற்குரிய கைகளில் தாண்டவமும் என மாற்றி செய்வதாகும். பொது கைகள் என்பது 2ற்கும் பொதுவாக காட்டப்படுவது என வகைப்படுத்தலாம். ஆனால் நூலில் குறிப்பிடப்பட்டவைகளை நோக்கும்போது வலது கைகளில் காட்டப்படுவது ஆண் கைகளாகவும், இடது கைகளில் காட்டப்படுவது பெண் கைகளாகவும், வலது கையை இடது கையாகவும், இடது கையை வலது கையாகவும் மாற்றி காட்டப்படுவது அலிக்கைகள் எனவும், 2ற்கும் பொதுவாக காட்டப்படுவது பொதுக்கை எனவும் பஞ்சமரபு நூலின் வழி அறியலாம். மனிதன் தொடக்க காலத்தில் தான் அறிந்த பொருள்களை பிறர் அறிந்து கொள்ள வேண்டி தனது 2 கைகளின் துணை கொண்டு சைகைகளை, பல பொருள்களை, பல செயல்களை காட்சிப்படுத்தினான். தொடக்கத்தில் அவன் காணப்பட்ட பொருள்கள் அளவில் குறைந்தும் செயல்பாடுகள் மிக சிலவாயும் இருந்ததால் 2 கைகளின் துணை கொண்டு எதையும் உணர்த்த முடிந்தது. காலம் செல்ல செல்ல மனிதனின் வாழ் எல்லை விரிவடைந்தது. அதனால் காணப்பெற்ற பொருள்களும் பலவாயின. அதனால் தனது 2 கைகளின் செயல்பாடுகளை இடம் நோக்கியும், பொருள் நோக்கியும், சூழல் நோக்கியும் பயன்படுத்த தொடங்கினான். அவ்வாறு தொடங்கியதால் ஒரு கை செய்கைக்கு பல பொருள்களை, பல செய்கைகளை காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டது. எனவே ஒரே கையினால் செய்யப்படும் செயல்பாடுகளுக்கு உரிய வேறு வேறு பொருள்கள், செயல் இவைகளை தொகுத்து தர வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. நடனத்தினை செய்கின்ற போது ஒற்றைக்கை செய்கைகளையும் இரட்டைக்கை செய்கைகளையும் முறையாக செய்து எளிதாக கையினை இயக்குகின்ற போது அதில் பொருளினை காட்டாமலும், பொருளினை சுட்டி கைகளை இயக்கும் போது அது எழில்தன்மை உட்புகாமலும், ஒற்றைக்கை செய்யும் செயல்களின் போது இரட்டைக்கை செய்கைகளை செய்யாமலும், இரட்டைக்கை செய்கைகளை செய்யும் போது ஒற்றைக்கை செய்கைகளை செய்யாமலும், தேசி என்று சொல்லப்படுகின்ற வட்டார வழக்கில் உள்ள நடனங்களை செய்கின்ற போது அவைகளின் தனித்தன்மை வாழ்ந்த கை செய்கைகளை செய்தும், மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற செவ்விய நடனத்தை செய்கின்ற போது அதற்குரிய கை செய்கைகளை மட்டும் செய்தல் வேண்டும் என்று சிலப்பதிகாரத்தில் அடியார்கள் நல்லால் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிலம்பிற்கு உரை எழுதிய அரும்பத உரையார் பிண்டி ஒற்றைக்கை, பதாகை முதலிய 24 எனவும், பிணையல் என்பது இரட்டைக்கை, அஞ்சலி முதலாக 13 எனவும், எழிற்கை தொழில் பெற காட்டும் கை, கொண்ட வகை அறிதல், பிண்டியும் பிணையலும் பிற கூத்திற்கு உரிய கை, எழிற்கையும் தொழிற்கையும் அகக்கூத்திற்கு உரிய கை என்று அரும்பதவருடைய உரை